The actress Sanchana Natarajan intro வந்து நீயே தயவு வராது. So basically உன்னோட வேலையை என்ன செய்ய சொல்ற? Kind of curious of who you are becoming. I am too. In a way I am too. I've been thinking about it a lot lately. Coffee என்ன பண்ணுவோம்? What? Like I have a core memory from my childhood that's connected to coffee. And நான் ஸ்கூலுக்கு போகிற டைம்லையும் எங்கள் அம்மா வந்து ஒரு கிளாஸ் காஃபி ஃபில்டர் காஃபியை கடன்னு குடிச்சிட்டு திருப்பி என்னை தூங்க வச்சிருவாங்க. So that has literally been my career, success. இதெல்லாம் விட ஒரு பெரிய எமோஷன் I think love. I won't be able to say it in one line. To me love is a lot of things. But specifically இவங்கெல்லாம் வந்து more into that, you know, intense acting. அவங்களோட உன்னோட எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி சொல்லலாம். It was not made with a conscious choice that oh yes I'm going to be sharing screen with this person. சார்பேட்டா ஃபினிஷ் பண்ணோன்னே கமல் சார் வந்து கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார் எல்லா டீமையும். ரொம்ப வருஷமாக வந்து தேவையில்லாமல் நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கேன் வாழ்க்கையில். அதில் சில விஷயங்கள் வந்து இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து ஒரு பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்றது தான் இந்த மெயின் கான்செப்டே. இது யாரோட ஃபஸ்ட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் பர்சனோட வந்து இதை நான் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். நைட் ஆனால் உட்காந்து வீடியோ பேசுவோம். லைக் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு கெஃபேல போயிட்டு ஒரே ஒரு காஃபி வாங்கிட்டு ரொம்ப நேரம் மொக்க போட்டுட்ருப்போம். டீப் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ரொம்ப லைட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஒரு பர்டிகுலர் பர்சனோட ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். அந்த பர்சன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் பிளானிங். எஸ், ஸோ திஸ் இஸ் த Anton Podcast, ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் Between Us, the one and only Sanchana Natarajan. Hello. ஸோ என்னோட ஃபஸ்ட் எபிசோடில் நீ தான் வரணுன்றது என்னோட ஆல் டைம் பிளான். இது வந்து சும்மா இப்போதைக்கு அப்போல்லாம் இல்லை, எப்போ நான் இதை பண்ணாலும் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும்னு ஐ வாஸ் பிளானிங். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். Thank you for having me. Thank you. And I'm so happy that you are finally doing something like this. ஏன்னா வந்து நீ எவ்வளோ பேசுவேன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீ எப்படி பேசுவேன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். And it's nice to see that you are putting it to use in a different way. Finally. I'm glad. பேசினதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணலான்றது தான் ஐடியாவே. ஸோ எனக்கு வந்து ஒன்று சஞ்சு மோகன் அதில் தான் நான் பார்த்துருக்கேன். நவ் யூ ஆர் Sanchana Natarajan. ஸோ எனக்கு வந்து 2 இன்ட்ரோ வேணும் உங்ககிட்ட. ஒன்று வந்து அப்போ நான் பார்த்த சஞ்சு இந்த ஸ்விஃப்டில் வந்து பின்னாடி சஞ்சுன்னு ஒரு குட்டியாக ஸ்டிக்கர் வச்சுட்டு எம்ஓபி காலேஜில் சுற்றிட்டு இருந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு ஒரு இன்ட்ரோ வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் இப்போது த ஆக்ட்ரஸ் Sanchana Natarajan. ஸோ இந்த 2 இன்ட்ரோ வந்து நீயே தயவு செஞ்சு கொடுத்துரு, வராது. ஸோ பேசிக்காக உன்னோட வேலையை என்ன செய்ய சொல்கிற? யூ நோன் மீ பர்சனலி ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் நவ். ஸோ Sanju Mohan தான் Sanchana Natarajan, and Sanchana Natarajan has always been a part of Sanju Mohan. So இது ரெண்டும் பர்சனாலிட்டி வைஸ்லாம் ரொம்ப பெரிய வித்தியாசமாலாம் எனக்கு தெரியல. I've always been Sanchana Natarajan தான். சஞ்சு மோகன்கிறது சும்மா பேச்சு வாக்கில் எல்லாரும் கூப்பிட்றது வந்து அது ஒரு பழக்கமாயிடுச்சு. You tell me, you think there is any difference between these two personalities? எனக்கு பர்சனாலிட்டிஸ் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. மெச்சூரிட்டி லெவல் மெயினாக கரெக்டாக அது ஐ திங்க் யூ ஷுட் அக்செப்ட். முன்னாடி ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் காண்டாயிட்டு கோவப்பட்டு இருந்த ஒரு கேரக்டர்லாம் இப்போ வருது. பட் அது கொஞ்சம் சட்டிலாக இருக்குன்னு ஐ ஃபீல். பட் அது வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து என்னோட கேரக்டருக்கும் ப்ரொஃபஷனலாக என்னோட கேரக்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னு சொல்ல மாட்டேன். ஆஸ் அ பர்சன் I've also grown up. I'm of a certain age now and see things differently. I approach things differently. I think it has helped me in a lot of way to grow into a more calmer person. அது என்னோட நல்லதுக்காகவும் மற்றவங்களோட நல்லதுக்காகவும் நான் நினைக்கிறேன். மற்றவங்க நல்லதுக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்லை, பட் சம்டைம்ஸ் வந்து நமக்கு அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஐ திங்க் இப்போது ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இருக்கலாம் மேபி. அதை தான் நான் சொல்கிறேனே, வித் எக்ஸ்பீரியன்ஸஸ், வித் திங்ஸ் தட் வி லேர்ன் த்ரூ திஸ் ஜர்னி. நம்ம எல்லாருக்குமே அப்படி பார்த்தா நான் பார்த்த ஆண்டன் வந்து ஐ கான் ஈவன் see a little bit of him now. He's different. He's a lot more responsible. He's a lot more சும்மா நான் சொல்கிறேங்கிறதுக்காக ரொம்ப நிஜமாவா எனக்கு? ஓகே, யா. அப்போது ஐ திங்க் பிகாஸ் when I saw you, you were what, hardly 16 years old, 17 years old. So it makes a lot of difference. சின்னதாக ஸ்கூலில் படிக்கிற பையன் மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்து now you have certain responsibilities that you have to take up in life. அது வந்து பை சாய்ஸாக வந்திருக்கலாம், சாய்ஸ் இல்லாமல் வந்திருக்கலாம். ஸோ but through all that I feel like we've all grown up, and I think that's the beautiful part here, to witness that journey as well as this.
and to be able to say that I've seen you like that, but now you are different in a nicer way. So I think that's what growing up together is. இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, எனக்கு வந்து இந்த மேஜர் இந்த ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சாங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, எனக்கென யாரும் இல்லை எனக்கென யாரும், அந்த பாட்டுக்கு வந்து நான் அப்போது அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ஐ திங்க் ஒரு 11-12 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு ரீல் போட்டிருந்தேன் சரியா. அந்த ரீலை வந்து நான் தேடினேன். இப்போது தேடி பார்த்தா அப்போது இருந்ததுக்கும் இப்போக்கும் எல்லாமே லிட்டரலாக எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு வந்து மீசத்தாரெலாம் முளைக்கல, முடி இருந்துச்சு நிறைய, இப்போலாம் கொட்டி போச்சு நிறைய, இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன், எங்கள் வீடு மாறி இருக்குது, எல்லாமே மாறி இருக்குது. ஸோ அப்போ தான் ஐ வாஸ் திங்கிங், ஒரு 10 வருஷம் வந்து லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் வரும். அதை நம்ம நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம் இந்த ஜேர்னியில். ஆனால் நீ சடனாக ஒரு இடத்துல ஒரு பாஸ் எடுத்துகிட்டு நோட்டீஸ் பண்ணும்போது தான் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸும் கூட இல்லை, ஒரு 2 years பேக் யோசிச்சு பார்த்தாலே there has been so many things that was so different. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. அது வந்து ஐ திங்க் ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் நைஸ் டு பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் நம்ம வந்திருக்கிற ஜேர்னி அண்ட் how much things around us also have changed, purely because I think we will really appreciate what we have in the moment, what we had. Talking about the younger self and இப்போ இருக்கிற பர்சன், இப்போ இருக்க வெர்ஷன் வந்து அவட்ட என்ன சொல்லுவா? Do whatever you feel like doing, do it to the fullest. Because நான் இப்போ என்னோட ஜேர்னியில் யோசிச்சு பார்க்கும்போது I've always been that person. If I wanted to do something, I've made sure I will do it, no matter what. It's also my character even now. If I want something, I will go at it with everything. Don't have regrets, just do whatever you want to do, even, and don't think too much. Just don't overanalyze anything. Maybe that's the only thing that I will ask her to work a little more consciously. But அதை தவிர I quite proud of her. எங்கர் செல்ஃப் இப்போ இருக்கிற சஞ்சுவை பார்த்தா நான் சொல்லுவேன் that version will be very proud. Did you manifest that all these things will happen? Not at all, not one bit. எனக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது இன்னும் கூட வந்து எப்படி அதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்லாம் தெரியல. நான் ஒரு 2-3 தடவைலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஒரு மாதிரி நோயிங் மை பேஷன்ஸ் லெவல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு புரியல இது அப்படின்னு. ஐ எம் ஷியோர் ஷி வில் பி ப்ரவுட். வை? பிகாஸ் ஐ கேன் டேக் அப் சம்திங் அண்ட் ஐ கேன் ஒர்க் ஹார்ட் no matter if I fail or win in that. And the aspect I feel she will definitely be proud of me. She will definitely be like, it's okay, even if the journey is hard, even if there are a lot of things that don't go your way, you're still not breaking yourself up, you're not becoming into pieces, you're still holding yourself together. And I also feel like my younger self will see that about me and learn to practice that. So that way, yeah, I'm sure she will be proud. Because யார் இந்த இடத்துல இருக்கணும்னாலும் ஆர் யார் இப்படி ஒரு அப்ரோச் லைஃப்பில் வச்சுக்கணும்னாலும் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். ட்ரூ. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து I've seen you there, I'm seeing you here, பட் எனக்கு வந்து I'm kind of curious of who you are becoming. I am too, in a way I am too. I've been thinking about it a lot lately. I'm like, where am I heading? I'm not desperate to know, but I'm curious, what is this going to make me? And in a way I have an idea as to what are the things that I want to carry forward, how I want my future to be. So maybe I am doing all those small changes in my present. You worked with very great acting powerhouses. Like நீ ஒர்க் பண்ண படங்களில் எஸ்ஜே சூர்யாவாக இருக்கட்டும், குரு சோமசுந்தரம் ஆர் பசுபதி, டக்குன்னு மைண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பயங்கரமான பீப்புள் நோன் ஃபார் தேர் ஸ்பெசிஃபிக். ரஜினி சார், தனுஷ் சார். அஃப்கோர்ஸ் எஸ். இல்லை உங்கள் ஃபேவரட் அஃப்கோர்ஸ் தலைவர். எஸ். இல்லை பட் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இவங்களை கேட்குறேன் அப்படின்னா, தலைவர் வந்து கோஸ் அந்த ஸ்டைல் கேட்டகரி, அவர் வந்து நம்ம இந்த கேட்டகரியிலே கொண்டு வரல. பட் ஸ்பெசிஃபிக்காக இவங்கெல்லாம் வந்து மோர் இன்டு தட் யூனோ இன்டென்ஸ் ஆக்டிங், லைக் ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்களோட உன்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்ல. நான் நோட் பண்ணேன்னா அப்படின்னா இல்லை, எனக்கு யாராவது இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணும்போது நானே வந்து ரியலைஸ் பண்ணுவேன், யா இட் இஸ் பின் அ வெரி குட் லைன் அப், இட் இஸ் பின் லைக் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இட் வாஸ் நாட் மேட் வித் அ கான்ஷியஸ் சாய்ஸ் தட் ஓ எஸ் ஐ எம் கோயிங் டு பி ஷேரிங் ஸ்க்ரீன் வித் திஸ் பர்சன் அண்ட் ஐ எம் கோயிங் டு டூ இட். இட் இஸ் பியூர்லி கம் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் தட் ஐ வாண்டட் டு டூ. அப்படி சூஸ் பண்ணது தான். ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் கம் வித் லைக் ஒரு கிரேட் பிளாட்டர், கிரேட் செட் ஆஃப் டைரக்டர்ஸ், கிரேட் செட் ஆஃப் ஆக்டர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட்ஸ் கிட்டேருந்து அது வந்து இப்போ தலைவராக கூட இருக்கட்டும், மற்ற ஆக்டர்ஸாக கூட இருக்கட்டும், எல்லாருமே தே ஆர் ஈக்குவலி கிரேட் இன் தேர் ஒர்க். குட்டுங்கிறத தாண்டி தேர் ஆல் லைக்
கிரேட் பெர்ஃபார்மர்ஸ். அவங்கள அப் க்ளோஸ் ஒர்க் பண்ணுறதை நோட்டீஸ் பண்ணுறதோ இல்லாட்டி அவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதோங்கிறது ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை உனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துரும். அந்த ஸ்டார்டம்னு ஒன்று இருக்கும்ல, இப்போது என்னெல்லாம் வந்து நான்லாம் தலைவரோட பைத்தியம், நான் வந்து வெறித்தனமான ஃபேனை தாண்டி நான் பைத்தியம். அவரை எனக்கு மீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது லிட்டரலாக ஃப்ரோஸ், லிட்டரலாக நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அவர் வந்து என்னை அப்படியே ஒரு இப்படி பண்ணி ஓகே 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 அப்படின்னாரு. தம்பி பேர் என்ன அப்படின்னு, சார் ஆண்டன் சார். ஆண்டன் சுனில் சார், ஆண்டன் சுனில் சார். எனக்கு ஞாபகமே இல்லை, நான் இத்தனைக்கும் ஆட்டோகிராஃப் வாங்கலாம் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ ஆஸ் அ ஆக்டர் சப்போஸ் இந்த மாதிரி ஆளுங்களை, இந்த மாதிரி ஸ்டார்ஸை நீ பார்க்கும்போது அந்த மாதிரி அவஸ்டக் ஆகுமா, இல்லை யூல் பி கேஷுவல், ஓகே நம்ம இதெல்லாம் காமிச்சிக்கூடாது அப்படின்னு? இல்லை அப்படி இல்லை. சி எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது எனக்கு ஆப்வியஸாக இருக்கும். பிகாஸ் when they are such big stars, they have an aura that they carry. It's not a lie. When you're around people who are so great in what they do, அவங்க வந்து ஆக்டர்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. There are people in so many other field who are excellent with what they do. அண்ட் அவங்கள சுற்றி இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கள பார்த்து we'll be in awe. பட் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு ஹாப்பினஸ், நம்ம இவங்கள பார்த்துருக்கோம், நம்ம இவங்க கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு 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 ஹாப்பினஸ். ஃபார் மீ இட்ஸ் மோர் ஆஃப் ஹாப்பினஸ் தேன் எனிதிங் எல்ஸ். லைக் வித்தவுட் ஈவன் நோயிங் தட் பர்சன் பர்சனலி, யூ வில் பி ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல். அந்த ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுங்கிறது தான் வந்து தட்ஸ் தி ஆரா. லைக் இப்போ கமல் சாராக இருக்கட்டும், நாங்கள் ஷார்பேட்டா ஃபினிஷ் பண்ணோன்னே கமல் சார் வந்து கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார் எல்லார் டீமையும். ஸோ அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். இட் வாஸ் ஒன்லி லைக் ஃபியூ மினிட்ஸ் பட் ஹீ மேட் ஷுர் ஹீ ஸ்போக் டு எவ்ரிபடி. நமக்கு நிறைய கேட்கணும்னு தோணும், ஆனால் நமக்கு இருக்கிற டைம் அவ்வளோதான் லிமிட்டடாக இருக்கும். மேபி என்ன பேசுறது நம்ம சூஸ் பண்ணி வைஸாக கேட்கணும் அந்த டைமில், நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் மேபி மைண்டில் ஓடி இருந்திருக்கே தவிர ப்ரிப்பேர்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு போனேன். நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தேன் சின்ன வயசுலேருந்து, நான் அவரை மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு. வெளியே வந்ததான் என்ன அங்கே ஒரு ஏடி கேட்டார், என்ன ப்ரோ ஆட்டோகிராஃப் வாங்கி எல்லாம் காமிச்சிட்டிங்களா, என்னது ஆட்டோகிராஃப் என்ன காமிச்சிட்டிங்களா, ஐயோ எல்லாத்தையுமே மறந்துட்டேன். லைக் இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். பட் தட்ஸ் தி திங்ல, உனக்கு அந்த மெமரி அந்த மொமெண்ட்ல நீ என்ன நடந்துச்சுங்கிறது இட் வில் பி லைக் எச்ட் இன் யோர். For you, தலைவர் இஸ் லைக் demigod. ஸோ அதனால வந்து I'm not surprised you were like that in front of him. லைஃப்பில் வந்து சில பேர் வந்து இவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி எல்லாமே தெரியும், இவங்க வந்து they know ins details about me. ஸோ அந்த மாதிரி வந்து I don't want any names here, okay? Who knows the real you? My mom and dad. உனக்கு தெரியும் எங்கள் அம்மா அப்பாவை. You know how much they know about me. உனக்காக ஸ்பெசிஃபிக்காக எழுதும் போது எனக்கு டக்குன்னு இந்த நான் சொன்னல ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யோசித்தேன். ஆக்சுவலாக வந்து நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது, கரெக்டாக. நம்ம எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு நம்ம அப்பா அம்மா கேட்கலாம், பட் நம்ம எவ்வளோ கேவலமானவங்க, நம்ம எவ்வளோ கேவலமானவங்க சென்ஸ் நாட் அந்தளவுக்கு இல்லை. லைக் அது வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ ஐ திங்க் யாருக்குமே அது தெரியாது. இல்லை, என்னோட கேஸில் நான் அதை பிலீவ் பண்ண மாட்டேன். நான் வந்து நான் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணாலும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும், நான் ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ எனக்கே மேபி என்னை பற்றி நிறையா விஷயம் லைக் சரியாக புரியாமல் இருக்கலாம். But I have always felt that, and with age I am only feeling it so much more stronger that like if I have something that I am not sure of, I am clueless about nalum, the first people that I run to is them. என்னை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். I'm sure even if I don't know, they will make sure that I know. They will tell me. If I go to them, they'll tell me. எங்கள் அப்பா வந்து he'll put me in my place. So let's talk about some social media stuff. சரியா? After becoming a celebrity, உனக்கு வந்து யூ ஃபீல் தெர் இஸ் அ சோஷியல் மீடியா ப்ரெஷர், லைக் சோஷியலாக ஆன் யுவர் இன்ஸ்டாகிராம் ஆர் வாட் எவர் யூ ஆர், ஒரு மாதிரி கான்ஷியஸாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, இல்லை ஹவு இஸ் இட்? ஆர் யூ ரியல் தேர் ஆர்? I am mostly trying to be real, but I wouldn't deny that there is no pressure. There has been no pressure or anything. It definitely comes with pressure. Socially acceptable இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து ஐ திங்க் இட் கம்ஸ் வித் த ஜாப். யூ நீட் டு ட்ரை அண்ட் ஃபிட் இன் டு சம்டைம்ஸ் ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு. இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜாப், அட்லீஸ்ட் அக்கார்டிங் டு மீ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் ஃபார் அதர்ஸ், பட் அதை நான் எடுத்துக்கிறேனா அப்படின்னா நாட் ரியலி.
I have tried to keep up with it. I need to do it for my job. When you're promoting a film or doing certain things, or when you need to reach a set of audience, that's the easiest way. So you can't be on social media and say that, oh, I'm not going to do anything. I'm only going to be however I want to be, and people need to accept me for what I am. Some people will like you, some people might not like you. So on the space, if you are acceptable of both this and that, then I think you can be at peace. Doesn't have to be specifically people. It can be a moment, it can be a situation, or it can be something where has it been life changing for you? Like லைஃப் சேஞ்சிங்னா வாழ்க்கையே மாறிச்சு கிடையாது, இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு மாறி இருக்கு, ஓகே இது இதில் இப்படி ஒன்று இது இருக்கா அப்படின்ற மாதிரி லைஃப் சேஞ்சிங் திங்ஸ் அந்த மாதிரி யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட்? லைக் there is one thing that I never imagined or never thought of, never dreamt of happened in my life, which was me becoming an actor. For me, according to me, that one thing, me taking part in a reality show and that making space for this life of mine is life changing for me till today. It was not a conscious effort. It was me just going along with life taking me somewhere, and it was completely something else. It was not what I planned for myself. It was not what my parents planned for me. ஆமா, அதுதான் அந்த பாபா காத்தாடி என் மடியில விழுந்தது. ஆமா, நான் அந்த காத்தாடி எப்படி பத்திரமா பார்த்துக்க முடியுமோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் வாட் ஹஸ் பின் லைஃப் சேஞ்சிங் ஃபார் மீ, லைக் இன் எவ்ரி வே. ஐ வுட் ஹவ் ப்ராப்ளி பின் டூயிங் சம்திங் எல்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் நோ. இஃப் நாட் திஸ், இந்த மும்தாஜ் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அம்மா இருப்பேன் சார், அம்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பா. we never know, but I would have become now that I think of, there is one thing that I love more than acting, or as much as acting, is like baking, cooking, things related to food. So some way I would have been a part of. அது ஏன் உனக்கு அப்படி? எனக்கும் I'm a coffee lover, but I think I've never seen anyone like you. காஃபினா ஐ திங்க் உங்க வீட்டில் அந்த ஃபுல் செட்டு, அந்த யூ ஹேவ் தட் இதெல்லாம், அது எப்படி ஒரு காஃபி என்ன பண்ணுவோம்? வாட் டஸ் இட் டு? It is just it gives me, see, நான் இப்போ I've created one routine for myself in my day where அந்த காஃபி நான் குடிக்கிற டைம் is for myself. Like I have a core memory from my childhood that's connected to coffee. நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தப்போ என்னோட தாத்தா வீட்டுக்கு எங்கள் அம்மா என்னை கூட்டு போவாங்க. ஸோ I was probably around like 3-4 months இருந்திருப்பேன் நினைக்கிறேன். Or as soon as I was born, she was there at her parents' place. அப்போல்லாம் குழந்தைய சும்மா பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க காஃபி போட்டு அதை லைக் ஃபில்டர் காஃபி குடிப்பாங்க. ஸோ அதை நல்லா அந்த டவரா டம்பரில் ஆற்றி குடிக்கும் போது நான் கத்த ஆரம்பிச்சிடுவேன். ஸோ என்னை கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு என் தாத்தா அங்கேருந்து அது மேலே இருக்கிற அந்த ஃப்ராத்தை கொஞ்சம் எடுத்து என் வாயில் வச்சுடுவாங்க, என் தாத்தாவோ பாட்டியோ. அண்ட் நான் ஸ்கூலுக்கு போகிற டைம்லையும் எங்கள் அம்மா எவ்ரி சிங்கிள் டே மை மாம் யூஸ் டு வேக் அப் அட் 4:30 AM. என்னை தூக்கத்துலேருந்து எழுப்பி நான் கண்ணு கூட திறந்துருக்க மாட்டேன். ஷீ லிட்ரலி லிஃப்ட் மீ அப். அந்த காஃபி கரெக்டாக நீ குடிக்கிற சூடில் இருக்கும், ரொம்பவும் ஹாட்டாக இருக்காது, ரொம்பவும் கோல்டாக இருக்காது. நான் அந்த ஒரு கிளாஸ் காஃபி, ஃபில்டர் காஃபியை கடன்னு குடிச்சிட்டு திருப்பி என்னை தூங்க வச்சுடுவாங்க. ஸோ தட் ஹஸ் லிட்ரலி பின் மை ஃபர்ஸ்ட் மீல் எவ்ரி சிங்கிள் டே. என்னையே அறியாமல் எனக்கு வந்திருக்கு ஒரு என்ன சொல்கிறது இருக்கலாம், இப்போ இட்ஸ் அன் அப்சஷன். பட் இப்போவுமே அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ நைஸ் அப்சஷன். இட் கிவ்ஸ் மீ, இட் கான்ஸ்டன்ட்லி ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தட் மெமரி. இட்ஸ் நைஸ். ஸோ அண்ட் என்னால் எவ்வளோ முடியுமோ என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் காஃபி லவர்ஸாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். இஃப் ஐ லைக் சம்ஒன், இஃப் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டூ சம்திங் ஃபார் சம்ஒன், ஐ ஜஸ்ட் பை தெம் அ காஃபி. ஸோ யா, நிறைய சைல்ட்ஹுட் பற்றி இதெல்லாம் பேசணும்ல. ஸோ முன்னாடி சில விஷயங்கள் இருந்திருக்கும் லைக், பட் ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் அது நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது, கரெக்டாக? இப்போ நம்ம அதை யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு அப்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன வயசாலாம் இருக்கும்போது இட் வாஸ் வெரி ஈஸி டு கால் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே கிரிக்கெட். ரோட்டில் ஜாலியாக இங்கே வீட்டிலேருந்து இங்கேருந்து ஒருத்தனை கத்துவோம், டே செவலை தாவுடா அப்படின்னு. அவன் வந்துடுவான், ஜஸ்ட் ஜாலியாக கிரிக்கெட் போயிடுவான். இப்போல்லாம் யாருமே, இப்போ இஃப் யூ வாண்ட் ப்ளே கிரிக்கெட் ஆல்சோ, அது இட்ஸ் பிகம் வெரி டஃப். ஸோ அந்த மாதிரி எனிதிங் தட் யூ தாட் லைக் இதெல்லாம் நம்மளுக்கு அப்போல்லாம் இருந்துச்சு பயங்கரமாக? எனிதிங் நாட் ஒன்லி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்,
எனிதிங் இட் மைட் பி ஸ்மாலஸ்ட் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி. இட் குட் பி ஜஸ்ட் டைம் இன் ஜென்ரல். நீ ஒரு நாள் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருப்ப, அவ்வளோ பேரோட வந்து கொஞ்ச நேரம் இவன் கூட இருப்ப, கொஞ்ச நேரம் அவன் கூட இருப்ப, இவன் கூட ஃபுட்பால் விளையாடுவ, அவன் கூட கிரிக்கெட் விளையாடுவ. நீ ஒரு நாள் இதுக்கு நடுவில் டியூஷன் போயிட்டு வருவ, நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்தது. வேலையே இல்லாமல் பிஸியாக சுற்றின டைம்ஸ் ஐ திங்க். இல்லை வேலையே இல்லாமலாம் சொல்ல மாட்டோம், படிக்கவும் செஞ்சுருக்கோம், நிறையா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலராகவும் இருந்திருக்கோம், இதுக்கு நடுவில் ஸ்கூல் போயிட்டு வர்றது. பட் வி somehow இட் ஃபீல்ஸ் லைக் there was more time. இப்போ அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குது. எல்லாருமே தேர் ஆல் கெட்டிங் பிஸி வித் தேர் லைஃப்ஸ். இதுக்கு நடுவில் வந்து ஒரு 4 பேரை சேர்த்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னாலே வந்து அதுக்கு ஒரு 4 months ஆகிடும். இட்ஸ் த சேம் திங் வித் ஃபேமிலி ஆல்சோ. அப்போல்லாம் வந்து வி யூஸ் டு கோ பி வித் ஃபேமிலி ஸோ மச் மோர் ஆஃபன். இப்போ திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஐதர் வி கெட் பிஸி ஆர் நம்ம இல்லாத டைமில் தான் இட் வில் லேண்ட். So I don't remember when was the last time I got to spend so much time with my dad's side of the family or my mom's side of the family. அது வந்து எனக்கு எல்லாமே இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்டாக சைல்ட்ஹுட் மெமரிஸாக தான் இருக்குது. இப்போ வந்து ஐ ஹாவ் டு கான்ஷியஸ்லி மேக் தட் எஃபர்ட், மேக் தட் டைம். ஸோ ஐ ஜென்யூன்லி ஃபீல் டைம் வந்து அப்போ அவ்வளோ இருந்ததுன்னு நமக்கு தெரியலையோ. பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அப்போ நம்ம கையில் நிறைய டைம் இருந்தது அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, லைக் இப்போ அப்போ டைம், ஸோ இந்த மெச்சூரிட்டி இந்த ப்ராசஸ்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வந்து ஐ திங்க் நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்மளை எக்ஸைட்டடாக இல்லாமல் ஆக்கிருச்சோன்னு எனக்கு பர்சனலாக ஐ ஃபீல் லைக். இன்ஸ்டாவில் கூட ஒரு பயங்கர நெகட்டிவான ஒரு ஸ்டோரி போட்டேன். அப்புறம் தோணுச்சு இது பயங்கர நெகட்டிவாக நம்ம போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. லைக் நியூ இயர்னால் கேலண்டர் மட்டும் தாண்டா மாறும், உங்கள் வாழ்க்கைலாம் மாறாது, மூட்டு போய் படுங்கலாம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசியது சூர்யா மாதிரி வந்து ஏன்னா சுற்றி அவ்வளோ ஸ்டோரிஸ் அந்த. ஸோ யூ ஃபீல் தட் லைக் இந்த மாதிரி வந்து we've been evolving, you know, not to give a damn about a lot of things. See, I feel like I don't இப்போ ரீசெண்டாக வந்து I've been hearing this term a lot, being nonchalant வந்து nothing bothers me. நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதாவது உனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆனாலும் நீயே வந்து உன்னை வந்து திஸ் இஸ் நாட் அ பிக் திங் அப்படின்னு வந்து நீ உன்னையே சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது, நீ அப்படி தான் வெளியிலையும் காமிக்கிறது. இஃப் யூ கிவ் அ டேம் யூ ஹேவ் டு சே ஐ கிவ் அ டேம். இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து நியூ இயர்னா மேபி ஒரு ட்ரிப் இருக்கணும், இல்லாட்டி பீப்புள் நீட் டு கெட் டுகெதர் அண்ட் தே நீட் டு பார்ட்டி ஆர் தே நீட் டு பி அரவுண்ட். ஸோ இட் இஸ் எக்விப்ட் இன்சைட் அவர் ஹெட் தட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் திங்க் வி நீட் டு, இப்போ நமக்கு வந்து இந்த வருஷம் எதுவும் பண்ண தோணலை அப்படின்னா வி டோன்ட் ஹாவ் டு டூ. அண்ட் ஐ ப்ராக்டிஸ் தட் எனக்கு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ 2 celebrations fall on the same day, birthday and New Year. So I try to do something on my birthday. So பர்த்டேன்றது நம்மளை வந்து லைஃப் அடிக்குது. டேய் உனக்கு வயசாகுதுடா அப்படின்னு ஃபர்ஸ்ட்லாம் வந்து பர்த்டே அப்படின்னு இருக்கும். இப்போல்லாம் வந்து டேய் நமக்கு வயசாகுதுன்றது இது வருஷம் இது வந்து குத்திக்கிட்டே இருக்கடா என்ன அப்படின்னு. நீ சொன்ன இந்த டார்க் எனர்ஜி இதுதான், நீ சொன்ன நெகட்டிவிட்டி இதுதான். நீ அந்த மாதிரி யோசிக்கிறதுனால you're starting to see everything like that. But there is also a flip side la, it's your birthday. You can see, adha dhaan solrene, there are 2 ways to see things. You can either be like oh எனக்கு வயசாகுது நான் வந்து ஓல்ட் ஆறேன், or you can be like today is my birthday. அந்த ஒரு நாள் பர்த்டேல மட்டும்தான் உனக்கு வந்து ரியாலிட்டி வரணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு ஒரு முட்டி வலி வந்துச்சுன்னா அப்போ உனக்கு தெரியும் நமக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த வருஷம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வேணாம்னா பண்ண வேண்டாம். யூ கான்ட் ஈட் த கேக் அண்ட் as well as want to just keep it. பர்த்டே அன்றைக்கி வரைக்கும் அப்படி இருக்கும். பர்த்டே அன்றைக்கி யாரும் விஷ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகும். இன்னும் இன்றைக்கி யாரும் மேலே ஸ்டோரி போடல, இன்னும் யாரும் மேலே விஷ் பண்ணல. ஸோ இதுலேருந்து என்னது நம்மளோட, ஸோ ஆர் ஆனஸ்ட் ஜென்யூன் ஃபீலிங் இஸ் வி வாண்ட் எவ்ரி ஒன் அரவுண்ட் அஸ் டு டூ சம்திங். டு டூ சம்திங். ஸோ வை நாட் ஜஸ்ட் பி ஆனஸ்ட் அபவுட் இட் ரேதர் தேன் இது என்ன பெரிய பர்த்டே. தட் இஸ் வாட் இஸ் பீங் நான்ஷெலாண்ட். வென் ஐ வாஸ் ஸ்மால், நான் நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட வேணும், ஏதாவது சாக்லேட் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டேன்னா வந்து எங்கள் வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இதை சொல்லுவாங்க, எப்போதும் அவங்களாலையும் சொல்ல முடியாது. இஃப் தே கேன் பை இட் ஃபார் மீ தெல் பி லைக் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதோ நீ சாப்பிட வேணும்னு கேட்குற, சாப்பிட்டு படு. இட் கம்ஸ் வித் த லாஜிக் தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்லீப். வி ஆல் டோன்ட் நோ இஃப் வீல் வேக் அப் த நெக்ஸ்ட் டே. யூ வாண்ட் டு ஜஸ்ட் ஈட் சம்திங், ஈட் அண்ட் தென் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ஐ ஃபாலோ தட் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி வென் இட் கம்ஸ் டு ஃபுட். நான் டயட்டில் கூட இருப்பேன், பட் எனக்கு இன்னைக்கு வந்து இஃப் திஸ் மீல் இஸ் கோயிங் டு கிவ் மீ கம்ஃபர்ட் ஐ வில் டூ இட். நோ ரிக்ரெட்ஸ், நத்திங். ஐ ஹாவ் டு ஒர்க் அவுட் ஹார்டர் த நெக்ஸ்ட் டே ஐ வில். கரெக்ட். ஸோ இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் வந்து டஸ் இட் கோ வித் பீப்புள் ஆல்சோ? லைக் இப்போது இதெல்லாம் வந்து வி ஸ்போக் அபவுட் டேஸ்.
ஓகே பர்த்டே, கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த மாதிரி டேஸ் எனக்கு சம்வேர் இட்ஸ் லைக் ஐம் கனெக்டிங் இட் வித் ஆர் பிஹேவியரல் பேட்டர்ன் வித் towards people also 100%. Yeah 100%, because you if we love somebody, we have to tell them we love them. If we have a problem with somebody, we should be able to have uncomfortable conversations. We've also seen our parents put on this mask that everything is fine, everything is okay, it doesn't no, nothing is bothering me. No, we are never taught how to voice out when something is bothering us. It could be even like extreme joy that we are feeling. நமக்கு ஃபஸ்ட்டே என்ன தோணுன்னா, என்ன எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, ஏதோ ஒன்று சைடில் நம்ம அப்படியே சில்லாகவே இருக்கலாம், நோ 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 லெட்ஸ் நாட் கெட் டூ எக்ஸைட்டட் அபவுட் திஸ் வேர், பட் இட் ஷுடன்ட் பி லைக் தட், ரைட்? we are so, that is where whatever you mentioned in the beginning, like how much I would probably get mad a few years back, but how things affect me now, a lot of things have changed from that perspective. I have started channeling my feelings and emotions. I might be just upset or I might be hungry, but I'll get angry. So சாப்பிட்டா சரியாயிடும்ல, பட் நம்ம வந்து அந்த கோவத்தை வேறு எதுலேயோ எடுத்துகிட்டு போய் காமிக்கிறது, இல்லாட்டி வந்து இல்லை எதுவுமே எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஐம் ஓகே ஐம் அன்கம்ஃபர்டபுள், ஐ வாண்ட் சம்படிஸ் ஹெல்ப். I've started going and asking them for that help. Now if I get a little irritated with something that's bothering me when it comes to my parents, I consciously do not react odane. I stop and I'll be like, I can either choose to show the frustration that I'm having, or I can be like, I can make them understand, or I can just agree to them. I'm not going to change in any way. I'm not going to go down in any way. If that is what is going to stop an argument, if that is what is going to bring us a little closer, simple, I might as well just do that. நம்ம கரெக்டாக இருக்கும் போதே கரெக்ட் இல்லை, சரி நீ தான் கரெக்டுன்னு கண்டிப்பா. And that is us being chalant about how much we care for that person or how much we care for that relationship. True. It is not like இப்போ வந்து being nonchalant is I don't care about, like I don't have to do anything about this, but deep inside somewhere you want to do something, you want to fix it. So konjam bring down our ego, or even better let go of that ego. Sometimes கெத்து காட்டுறதுக்காகவே நிறைய எதுக்கு யார்கிட்ட கெத்து காமிக்க போறோம்? ஜெனரலி லைக் ஒரு மாதிரி இந்த நான் சலான்ட்ன்ற ஒரு டேர்ம், ஐ மீன் இன்னைக்கு தான் எனக்கு அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இது வந்து சம்வேர் ஒரு மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போது சில பேரோடலாம் டெய்லி பேசிகிட்டு இருப்போம், சில பேரோட வந்து திடீர்னு அவங்க பேசாமல் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா டெய்லி பேசிட்டு என்ன பேசவே மாட்டேற, என்ன அப்படின்னு சண்டை போட தோணும். இப்பெல்லாம் பேசுறியா பேசலையா போ, திரும்பி வந்து பேசுறியா நான் பேசுவேன். சரி, பட் தட் இஸ் ஆல்சோ பீயிங் லிட்டில் பிட் லைக், அதுவும் நான்ஷலான் தான், பட் அது வந்து நீ எப்படி எடுத்துக்கிறேன்னு இருக்கு. இப்போ வந்து நீ ஜென்யூனாகவே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுற அப்படின்னா, தென் you're also trying to see things from their shoes. என்ன பண்ண முடியும்? யூ கான்ட் ஃபோர்ஸ் எனி ரிலேஷன்ஷிப், யூ கான்ட் ஃபோர்ஸ் எனி ஃப்ரெண்ட்ஷிப் யூர், எவ்ரிதிங் ஹேஸ் டு ஹேப்பன். நான் இப்போ ஃபீல் பண்ணுறதை வெளியில் காமிச்சிக்கூடாது, பிகாஸ் அதுதான் என்னோட கெத்து. நான் வந்து இதுதான் கூல், இதுதான் வந்து அக்செப்டபிள். லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்கல, அதை நான் சொல்லணும், பட் நான் வந்து அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஒன்லி தென் ஐ வில் ஃபிட் இன் டு தட் குரூப் அப்படின்னு நான் ஒன்று பண்ணுறேன்னா, தட் இஸ் not right la. Whatever you asked, does that apply to humans? 100%. In short, let's talk about love. Okay, லைஃப்ல வந்து கரியர், சக்ஸஸ், இதெல்லாம் விட ஒரு பெரிய எமோஷன் ஐ திங்க் லவ். வாட் லவ் அக்கார்டிங் டு யூ இஸ்? I won't be able to say it in one line, because என்ன சொல்றது, it's a very I can't say that only this thing is love to me. To me, love is a lot of things. Love is நான் காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி நான் ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இட்ஸ் a lot of things. But it is always the smallest things for me. True. Sometimes வந்து நம்மளுக்காக ஒருத்தங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க, ஓகேவா? பட் ஆனால் நமக்கு அது தெரியவே தெரியாது. இவங்க ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதிலே போயிட்டுருப்போம். ஒரு பாயிண்டில் வந்து சம்திங் வில் ஹேப்பன். அது அங்கேருந்து நமக்கு பண்ணாமல் போகும்போது தான், இந்த ஒரு பர்சன் இருந்தபோது நமக்கு இதெல்லாம் இவங்க பண்ணிட்டே இருந்தாங்க, நம்ம அதை நோட்டும் பண்ணல, நம்ம அதை அப்ரிஷியேட்டும் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போயிடுவோம். ஸோ அதான் லவ்ன்றது ஃபார் மீ பர்சனலி இட்ஸ் லைக்
இட்ஸ் அ யூனிவர்சல் திங். லைக் எப்படின்னா எல்லாத்துலேயுமே லைக் இட் டசன்ட் ஹாவ் டு பி அ ரிலேஷன்ஷிப், இட் டசன்ட் ஹாவ் டு பி அ இது. லவ் இஸ் காமன். ஆனால் இதில் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இங்கிலீஷில் வந்து லவ் அப்படின்ற ஒரு டேர்ம் தான் மேஜர்லி யூஸ்ட், சரியா? ஆனால் தமிழில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அன்பு, காதல். காதல், கரெக்டா? இது வந்து சம்வேர் ஃபெல்ட் சார் தமிழ்நாடு பட் அன்பு இஸ் மோர் கைண்ட்னஸ்ல இஃப் வி ஹேவ் டு ட்ரான்ஸ்லேட் இட் அப்படியே டு இங்கிலீஷ். see இப்போ வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம லவ், அப்பா அம்மா மேல வந்து காதல் இருக்கு, கரெக்டா? அப்பா அம்மா மேல அன்பு இருக்கு. with that one particular person you have காதல். பட் அங்க போனோம்னா இட்ஸ் லவ். I love my dad, I love my mom. சரி, let's talk about ரிலேஷன்ஷிப்ஸ், சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து மேஜராக வந்து இனிஷியலாக ஒரு மாதிரி இருக்கும். ஐ திங்க் வி கால் இட் க்ளோரி பீரியட். ஓகே, ஸோ அது முடிச்சுட்டு பீப்புள் யூனோ நீ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்த, இதுக்கப்புறம் எப்படி மாறிட்ட. ஆனால் ஐ சம்வேர் ஃபீல் அப்போ இருந்த மாதிரி தான் தட் பர்டிகுலர் பர்சன் வுட் ஹவ் பீன் ஆன் த ஸ்டேஜ் வேர் தட் பர்சன் சேஸ் தட் நீ அப்போ இப்படி இருந்த, எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போல்லாம் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் தட் ட்ரான்சிஷன் தேர்? My idea of a relationship is when you are growing up with that person, even when you are not, when you are not able to match their speed, or when you are not able to be exactly where they are at the moment, you will still be very understanding, very empathetic, because you care, you love, you want that person in your life. That is precisely what I look for in a relationship. ஏன்னா வந்து இப்போ நம்ம இப்போ ரெண்டு பேர் ரெண்டு ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க அவங்க லைஃப்பில், தனியாக ஒரு ஜேர்னியில் போயிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது we are seeking some sort of companionship here. அந்த கம்பேனியன்ஷிப்பில் நான் போகிற ஸ்பீடில் நீயும் வந்துட்டே இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீ போகிற ஸ்பீடில் நானும் வந்துட்டே இருக்கணும்னு நீயும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நீ என்ன ஸ்பீடில் போகிறங்கிறத ஐ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ இந்த ஸ்பீடில் இங்கே இருக்கங்கிறது ஐ ஷுட் நோ. அண்ட் இது வந்து ரெண்டு பேரோட ஒர்க்குமே. ஸோ ஐ ஃபீல் லைக் அது அட் வாட் எவர் ஸ்டேஜ் யூ டேக், அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம், it could be after 12 years or 4 years, 6 years, at any point in life. When you're sharing life with somebody, I feel that one thing is so much important than love. When that person is, and when that person and you are able to understand where each other is, what they want in that space. Maybe நீங்க ஸ்கூல்லேருந்து மேபி ஒன்றா இருந்திருக்கலாம், and but one person always tends to grow up faster, right, than the other person. It could be the boy, it could be the girl, it could be either of them. ஆனால் இங்கே when the other person doesn't accept them for that, அங்கே தான் இங்கே ஒரு பெரிய கேப்பே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நீ வந்து எப்படி நீ அப்போ இப்படி பண்ண இப்போ அப்படி பண்ணல அப்படின்னா, you should also be understanding the times have changed. மேபி அவங்க அதே பண்ணாமல் இருந்திருக்கலாம், பட் மேபி அவங்க வேறு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நீ அதை பார்க்காம கூட இருக்கலாம். So I feel like when you know where this person is, what this person is giving you, what you want from that person, and இது எல்லாமே வந்து நீ உன் ஜேர்னியில் எங்கே இருக்கன்னு நீ ஷியோராக இருந்தால் மட்டும்தான் you will also be able to see where that other person is. அப்போ தான் வந்து யூ கேன் பி வித்தவுட் இன்செக்யூரிட்டி. அப்போ தான் இங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே ஒரு காம்படிஷன் வராமல் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுதான் சொன்னேன், இந்த கொஸ்டின் ஆஃப் நீ அப்போ இது பண்ண இப்போ அது பண்ணலை அப்படிங்கிறது இஸ் when it starts to come itself, then it means that both of you are not on the same page in the relationship. So being on the same page and being able to like constantly be that way, even if you lag a little bit in between, to pull yourself back and come back to the same page, to constantly know that you both are a team. There is no like I want this, I want this, I want that. What do we need? What do we want? How are we going to make it work? So I very strongly believe that only when two people are able to understand each other like that, you can keep going forward in life.
கொஞ்சம் டீப்பாக போயிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டர் சைடுக்கு வரலாம், ஓகேவா? ஸோ நம்மலாம் வந்து 90s கிட்ஸ், சரியா? ஸோ சேம் டாபிக், ஓகே. ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் ஜென்ஸி லவ் அண்ட் 90s லவ்? ஸோ நம்மலாம் பழைய ஆளுங்க பேசிக்காக. ஸோ எனக்கெலாம் வந்து நம்ம ஒரு பொண்ணு அப்போல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போனா வந்து நம்ம இல்லை நீ. சரி நான் சாரி நான் அந்த பொண்ணை தவிர எல்லாருக்குமே தெரியும் அது, கரெக்டாக? பட் ஐ திங்க் இப்போலாம் அப்படி இல்லை. த ஹோல் ஃபார்மேட் ஆஃப் லவ் ஹேஸ் சேஞ்ச்ட் வித் திஸ் ஜென்ரேஷன், ஓகே. ஸோ வாட்ஸ் யுவர் டேக் ஆன்? குவைட் ஆனஸ்ட்லி நான் ஜென்ஸியோட பெருசாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. அதனால் தேர் ஐடியா த கான்செப்ட் ஆஃப் லவ்ங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. ஸோ அதனால் அது எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா லவ் தானே. இந்த டேர்ம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, லைக் சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங். பெஞ்சிங்னா எனக்கும் தெரில. நானும் அன்றைக்கி யாரோ பேசிட்டு இருந்தாங்க, பெஞ்சிங்னா என்ன அப்படின்னா ப்ரோ பேசிக்கலாக இது அப்படின்னா கடைசியில் அது என்னன்னா துண்டு போடுறது. ஸோ பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி ஜன்னல் வழியாக துண்டு போட்டு வைப்பாங்கல்ல. ஓகே. ஸோ என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொரு பையன் வந்து அந்த பையனோட இடத்துக்கு துண்டு போட்டு வச்சுக்கலாம். யா, ஸோ திஸ் இஸ் பெஞ்சிங். ஓகே. சிச்சுவேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஐ திங்க் இது வந்து முன்னாடிலேருந்து இருந்திருக்கு. நவ் தட் இந்த ஜென்ரேஷன் வந்து தே மேட் இட் மோர் யூனோ ஒரு டேர்ம் அதுக்கு வச்சு இதுதான் சொல்லி கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். ஸோ இந்த மாதிரி புது புது இதெல்லாம் வருது. You've come across these? I've heard situationship, கோஸ்டிங். என்னால் என்னோட பிரெயின் இதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் மட்டும் அதில் இருக்குது. மூச்சவ பேச்சவ இதெல்லாம் வந்து அப்போது எப்படின்னா இப்போல்லாம் வெறும் மூச்சவ பேச்சவை தாண்டி அப்போலாம் வந்து பயங்கரமாக எழுதிட்டாங்க. அதுக்கு மேலே லைக் என் வாழ்க்கை நீ அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக போயிடுச்சு. ஸோ அதுவே வந்து த மூவிஸ் தட் கம் அவுட் நவனோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஜென்ஸியை கவர் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரியே ஒரு மாதிரி பயங்கரமாக போயிடுச்சுன்னு சம்வேர் ஐ ஃபீல். 100% you need to cater for your audience-ல. இப்போ யார், அண்ட் ஆல்சோ it highly depends on the kind of script that you are writing. இப்போ வந்து if it's a love story na, that love story should attract the majority of the crowd that's going to come to your theater. ஸோ உன்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம வந்து கேட்ட பண்ண முடியும். யூ ஆர் அன் ஆர்கிடெக்ட் பை ப்ரொஃபஷன். இஃப் யுவர் கிளைண்ட்ஸ் ஆர் 50-60 years old, you can't build them a house with colorful walls and colorful furnitures. And maybe there are people who prefer very muted tones. சொல்கிறேன், ஐம் ஜஸ்ட் அந்த மாதிரி could be purely for that reason also. அதில் வந்து ஐம் ஷுர் நம்ம பேரண்ட்ஸும் இப்படி தான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க ப்ராப்ளி when they were 25, 30, 35. நான் ஒரு குட்டி கதை ரொம்ப குட்டி கதை, சரியா? ஒரு நாள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்க போயிருந்தேன் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில், சரியா? அப்போ வந்து நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன், இன்னொருத்தரும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர். அவன் வந்து பயங்கரமாக இப்படி போட்டுட்டு இருந்தான். நான் வந்து இந்த பக்கம் ஃபோன் பேச வந்துட்டேன். அவர் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படியே பயங்கரமாக இப்படி பயங்கரமாக ரசிச்சுட்டு இருந்தார். கடைசியில் என்னாச்சு, அந்த ஃப்ரைட் ரைஸ் பேக் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டான். அப்போது அந்த ஆள் ஒன்று சொன்னார், சரியா? அது எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் நான் அதை அப்படி ரசித்தேன் அப்படின்ன உடனே எனக்கு அது தாட்ஸ் எங்கெல்லாமோ போகுது, பயங்கரமாக போகுது. அப்போ தான் நான் யோசித்தேன், இதுதான் வந்து ஒன் சைட் லவ்வோட ஒரு அழகான இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி அங்கே ரிலேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு மாதிரி ஒன் சைட் லவ், ஒன் சைட் க்ரஷ்ஷு, இவங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ ஐ திங்க் நீ கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்த, ஐ திங்க் பெருசாக அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இருந்திருக்காது. பட் கோஎட்லலாம் படிக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த பொண்ணுக்கு நம்ம யாருன்னு கூட தெரியாது. பட் ஆனால் ஒரு மாதிரி பயங்கர ப்ரொடெக்டிவாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீ பண்ணியிருக்கேன்னு தெரியுது. இதில் இல்லை, நான் ஒரு மாதிரி ஷை டைப்பாக தான் இருந்தேன். நீயே சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒன் சைட் லவ், ஒன் சைட் க்ரஷ்ஷு, அவங்களுக்காக பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரிலாம் அதை நடந்திருக்கா லைஃப்பில்? இல்லை, எனக்கு ஒன் சைட் க்ரஷ்ஷும் இருந்ததில்லை, ஒன் சைட் லவ்வும் இருந்ததில்லை. இல்லைடா. Maybe that is one thing that I have regrets over. But there were so many other things that we'll be doing. I was a very playful child. I was constantly ஏதாவது ஒன்று வந்து பண்ணிகிட்டே இருப்பேன், பயங்கர நாட்டியாக இருப்பேன். ஸோ the concentration never went on guys that time. It didn't feel like it was such a big part of life. Let's talk about music, சரியா? ஜென்ரலாக நான் சஞ்சுவை பார்த்த வரைக்கும் சஞ்சு ஹேஸ் அ வெரி யூனிக் வியர்ட் டேஸ்ட். நீ ரொம்ப வருஷமாக ஒரு பாட்டு வந்து காலர் டியூன் வச்சிருந்த, தேசாந்திரி, அது நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. யா, கரெக்ட். ஸோ அண்ட் எனக்கு அந்த தங்கமே சாங்கும் வந்து ஐ திங்க்
யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கார்ல ப்ளே பண்ணது Okay. தங்கமே ஆமா, ஆமா. அந்த பாட்டு. ஆமா. ஸோ வாட்ஸ் ஆன் யுவர் பிளேலிஸ்ட் ஜென்ரலாக, ஹவு டஸ் இட் கோ? It depends. It depends on what I'm watching at that time. If I watched a certain film, I like to listen to a lot of the soundtracks from the film. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் ஒரு சர்டன் ஜான்ரா ஆஃப் ஃபில்ம்ஸ் அப்போ பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஃபில்மில் இருக்கிற எல்லா சவுண்ட் ட்ராக்கையும் ஐ வில் மேக் ஷூர் ஐ வில் டவுன்லோட். அண்ட் ஒரு மாதிரி எனக்கு அந்த அண்ட் இஃப் தட் ஃபில்ம் ரியலி like if I get into the skin of the film, then I will have to keep thinking about it for a few days. அது என் மைண்ட்லேருந்து போகாது. So till I finish obsessing over that, I will be listening to that track. Realize that I've always been a little fond of like கொஞ்சம் western music இல்லாமல் a lot more rooted in classical. It could be of any language, but little more like softer tunes அந்த மாதிரி. ஸோ பிளேலிஸ்ட் வந்து ஒரு மாதிரி இப்படி கான்ஸ்டண்ட்டாக போகுமா, இல்லை இப்போ என்னோட பிளேலிஸ்ட்லாம் எடுத்தேன்னா நான் வந்து ஒரு இல்லை இளையராஜா மெயின், அஃப்கோர்ஸ் ராஜா இல்லாத நாட்களும் இல்லை, ராஜா இல்லாத வாழ்க்கையும் இல்லைன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆள் நான். பட் என்னோட பிளேலிஸ்ட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி யாரா அவன் பைத்தியக்காரன்ற மாதிரி இருக்கும். ராஜா அப்படியே மெலடியாக போயிட்டே இருப்பார். டக்குன்னு ஒரு கானா வரும், டக்குன்னு தேவா வருவார் உள்ள, டக்குன்னு அப்படியே பயங்கரமாக ப்ரூனோ மார்ஸ் வரும், அனிருத் வருவார். அந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்ட், டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக ஒரு மாதிரி இப்படி இப்படி போகுமா, இல்லை இட்ஸ் கான்ஸ்டன்ட்? இல்லை இட்ஸ் கான்ஸ்டன்ட். இஃப் ஐ லிசன் டு ஒன் டைப் ஆஃப் மியூசிக், லைக் அதுக்கப்புறமும் எல்லா பாட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்லி ஒன் திங், என்னோட ஒர்க் அவுட் பிளேலிஸ்ட் மட்டும் அதே தான் இருக்குது. அது வந்து நான் ரேண்டமாக ஸ்பாட்டிஃபைல கண்டுபிடிச்சது. ஐ டோன்ட் ஹேவ் த பேஷன்ஸ் டு க்யூரேட் தட் பிளேலிஸ்ட்டுங்கிறதுனால அப்படியே அது ஒன்று. ஸோ எனக்கு இப்போ வந்து ஐ நோ நான் எந்த பாட்டில் ஆரம்பித்து எந்த பாட்டில் முடியுதோ அப்போ என்னோட ஒர்க் அவுட் முடியுதுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டில் ஒரு மாதிரி எப்படி அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு? வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் டு பி ஹெல்தி. இன்னொன்று ஐ ஹவ் பின் I'll fall sick constantly. திடீர்னு எங்கேயாவது ஒரு ஃப்ளூனா ஃபஸ்ட்டு எனக்கு தான் வரும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் ஹெல்த் ரீசன்ஸ்னாலையுமே அதை கொஞ்சம் கான்ஷியஸாகவும் அந்த எஃபர்ட். பட் ஐ திங்க் இப்போ வந்து இட்ஸ் பீன் அ ஃபியூ இயர்ஸ். நியூ இயருக்கு ஜிம்மில் மெம்பர்ஷிப் கட்டுற அந்த கேட்டகரி நான்லாம் கட்டிட்டு அந்த இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 4 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் இட்ஸ் சம்திங் தட் வி ஆல் நீட் டு டூ. We all need to start taking care of ourselves a little more than what we think we are doing. The world is just going so fast. There is advancement in everything. But also there is not consistent quality in everything. So I feel like idukella nadula நம்ம வந்து if we need to be healthy, we need to have some sort of physical hobby. It should be a sport that we have to play, or it should be working out or some sort of ஒரு physical activity. அது வந்து and the last maybe ஒரு couple of yearsல it is a non-negotiable for me. So if I'm working somewhere and all, no option given. If I have to wake up at 3:30 also in the morning, I work up, finish, I wake up, work out and then only go to the set. பசங்களுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் நான் உன்கிட்ட கேட்க போகிறேன், சரியா? இது வந்து நிறைய பசங்க தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த கேர்ள் கேங்னு ஒன்று இருக்குல்ல, லைக் ஐ திங்க் எல்லா பொண்ணுங்களுக்கும் அது ஒரு கேர்ள் கேங் இருக்குது, உனக்கும் நிறைய கேர்ள் கேங்ஸ் இருக்குது. அந்த கேங்கில் என்ன நடக்கும், என்ன தான் பேசுவீங்க, என்ன வாட் ஜென்ரலி ஹேப்பன்ஸ் பசங்களை பற்றி? இல்லை அது ஒரு மாதிரி வெளியே இருந்து அதுக்குள்ளே பசங்க வந்து பார்க்கவே முடியாது, கரெக்டாக? ஸோ ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது. we will be very happy to like have you guys along, but I don't, I mean இதை நான் சொன்னா I'll get into trouble. I don't want to say. No, you don't have to get into details, சரியா? பசங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இந்த கேர்ள் கேங் உள்ள. இருக்கா நிஜமாலே அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கலாம் கியூரியஸா இருக்கீங்க? நான்லாம் அப்படியே பரபரன்னு சுத்திட்டு இருப்பேன். நீ வேற you thrive on gossip. I don't thrive on gossip. Yeah. we all know. I think எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறேன், இல்லையா? அப்படி கிடையாது. A lot of the men that I've met, they don't want to do anything. Like they want their space. எனக்கு வந்து நான் இந்த கேங்ல இல்லாத வரைக்கும் எனக்கு ஓகே அப்படின்னு இருக்கிறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஓகே, சரி, அதுதான் நீ வந்து அப்படியே இந்த கேர்ள் கேங் டாபிக்கை வந்து இது பண்ணக்கூடாது. இல்ல நான் டைல்யூட்லாம் பண்ணல. பட் ஆனா சீக்ரெட்ஸ் வெளிய கொண்டு வர கூடாது, நிறைய இது பண்ணலாம். சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது. வாட் ஜெனரலி ஹேப்பன்ஸ், என்ன பண்ணுவீங்க ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் கிடையாது. we do whatever we feel like doing. ஓகே, அப்படி இல்ல திடீர்னு if there is one discomfort in one person's life, suddenly if we have to do a trip, yes,
if you have a gang like that, you're lucky. If you have a set of girls who you can, or if you have a set of guys like of the same sex, I'm saying it's always nice to just because to have people who can just get you without any sort of complication. இப்போ நான் வந்து maybe if I have to say a certain discuss about a certain thing with another guy friend, he might or might not get it because there is always ஒரு difference of perspectives லைங்க. அது வந்து it could also be purely caused because of the sex that we are. Someone who operates exactly like you. And when you're friends for so many years, after a point, பெரிய கான்ட்ராஸ்ட்லாம் இருக்காது. நம்ம பேசுகிற விதத்தில் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ட்ரெஸ் பண்ணுற விதத்தில் இருக்கலாம். லைக் ஐவ் சீன் லைக் இஃப் ஐ வேர் திஸ் ட்ரெஸ் அண்ட் கோ மீட் லைக் எனி ஆஃப் தெம், யாராவது ஒருத்தராது கண்டிப்பாக எனக்கு இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறது வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸாக ஒன்று இருக்கிறது வந்து யூ நீட் டு பி வெரி லக்கி டு ஹேவ் தட் ஸ்பேஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் அ பிளேஸ் வேர் நம்ம வந்து காசிப் தான் அந்த மாதிரி தான். எவ்ரி திங் வில் பி அ பார்ட் ஆஃப் இட். சில பேர் வந்து திடீர்னு ஒரு நாள் சும்மா அழணுங்கிறதுக்காக கூட வந்து ஒரு நாள் ஒரு கேதரிங் ஒன்று நடக்கும். ஸோ யா இதுதான் அதுதான்லாம் கிடையாது, எல்லாத்த பற்றியும் பேசுவோம், எல்லாரை பற்றியும் பேசுவோம், எல்லாத்தையும் நைஸ். ஓகே, ஸோ அடுத்த பாட்டு வந்து வில் கால் இட் சின்ன சின்ன ஆசை. ஓகே, ஸோ இது வந்து இட் கேன் பி வெரி ஸ்மால் ஆசை. லைக் என் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு தூங்கணும், இல்லைனா எனக்குலாம் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து யாராவது தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு போய் எழுப்பிட்டு தூங்குறியான்னு கேட்கணும். எனக்கு ஒரு 2 என்னோட மைண்டில் ஆன் டாப் ஆஃப் மை ஹெட் ஐ ஹேவ் லைக் எனக்கு ஒரு ஐ நீட் டு கெட் மை செல்ஃப் டு அ பிளேஸ் வேர் ஐ ஷுட் பி ஏபிள் டு ப்ரொவைட் தெம் வித் எவ்ரி திங். அவங்களுக்கு இதுதான் அதுதான் இல்லை, ஆனால் வாட் எவர் தே ஆஸ்க் ஐ ஷுடன்ட் பி இன் அ பொசிஷன் வேர் ஐம் லைக் ஐயோ ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் திஸ்னு இருக்கக்கூடாது. பிகாஸ் தே ஹவ் கிவன் மீ everything that I have asked, I have gotten. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன ஆசை தான், பட் அட் த சேம் டைம் இட்ஸ் ஆல்சோ த பிக்கெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஐ someday when I can, I want to be able to provide for a lot of, like I want to have a lot of pets. I also want to rescue a lot of animals as much as possible. I want to be capable of doing something like that. என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டுக்கு நான் வந்து உன் கூட தான் பண்ணி ஆகணும்னு இருந்தேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி ப்ரவுட் பிளேடி ப்ரவுட் ஆஃப் ஹூ யூ ஆர் பிகமிங். நான் அந்த ஹூ யூ ஆர் பிகமிங் க்யூரியஸ்னு ஒரு இது இருக்குது, ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல. ஸோ அதுக்கு வந்து ஐ ஆல்ரெடி நோ த ஆன்சர், லைக் சம்திங் தட் ஷீஸ் கோனா மேக் எவ்ரி ஒன் ப்ரவுட். அதுதான் வாஸ் வாட் ஐ ஹேட் இன் மை மைண்ட். பட் யா, ஐ எம் ஸோ proud of who you are becoming. Thank you, likewise. I feel like I'm also very proud to see how you are I know there are so many things that you do without thinking about what people will think of you and everything. You are this person who does something purely because it gives you happiness without expecting anything in return. I am looking forward to see a lot more episodes, lot more people coming and having conversation with you. So yes, likewise, I'm also very very proud of you. Good job. thank you. And கொஞ்சம் ஃபார்மலாக நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நமக்குள்ளே இது இருக்கக்கூடாது. பட் ஆல்சோ we have a small hamper Thank you for you. Thank you for coming to my show. Thank you so much. Thank you. Yeah. Thank you. Oops. Yeah. So thank you for coming to my show. Thank you so much. அப்புறம் தனியா பேசுறேன். ஆமா, அப்புறம் வீட்ல போய் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த குழந்தைகள் எல்லாம் gift வந்து நேத்துக்கு ஆர்வமா இல்ல, ஏதாவது நீ பாட்டுக்கு வில்லங்கமா ஏதாவது உள்ள வச்சிருந்தா உன்னை நம்பி நான் எது திறந்து பார்க்க முடியாது. Giving you all love. Yeah, so I know it will come with love only, but அது உள்ள என்ன இருக்குங்கறத நான் அது வந்து நீ எனக்காக கொடுத்த gift-ஆ இல்ல நாளை பின்ன அது உனக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீ கொடுத்ததா? இல்ல, அப்படி நான் நிறைய கொடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். But yeah, this is only for you. Sure. Okay. So thank you for having me, and yes, good luck with you. Thank you with everything that you're doing.